பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை மறைத்து நம்மை நல்லவர்களாக வேஷம் போட்டு காட்டுவது, பாவங்களை மறைக்க பல்வேறு சாக்கு போக்குகளை சாதாரணமாக கூறுவது, இவற்றையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆதாமும் ஏவாளும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள் என்பது ஆண்டவருக்கு தெரிந்திருந்தாலும் அவர் அவர்களை பார்த்து, ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேள்வி கேட்கிறார். காரணம், அவர்களுடைய பாவத்தை அவர்கள் உணர்ந்து அவற்றை அறிக்கையிடுவதற்காக ஒரு சந்தர்ப்பம் தருகிறார். நமக்கும் அவ்வாறே பல சந்தர்ப்பங்களை தருகிறார் ஆண்டவர். உருமாறி தெரிவதற்காக, அதாவது உருவத்தை மறைக்க தயாரிக்கப்பட்ட ஆடையை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் ஆதாமும் ஏவாளும். கடவுளின் பார்வையிலிருந்து தங்களை மறைத்து கொள்ள அவர்கள் செய்த விதம் கேலிக்குத்தாக, அபத்தமாக இருந்தது. நாமும் ஆதாம் ஏவாளை போன்று பல முறை அதே போல தவறு செய்கிறோம். கடவுள் நம்முடைய பாவங்களை நமக்கு உணர்த்தும் போது உண்மையிலேயே விசனப்பட்டு அதை அறிக்கையிடுகிறோமா அல்லது அவற்றை மறைக்கிறோமா? வேதத்தில் லூக்கா 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இயேசு கூறுகிறார், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை என்று. ஆக நம்முடைய தப்பிதங்களை நாம் அறிக்கையிட்டு ஆண்டவரிடம் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாமா? பரமபிதாவே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கை, நாங்கள் பேசுகின்ற சொற்கள் மற்றும் எங்களுடைய சிந்தனைகள் குறித்து கவனமாக இருக்க அருள் தாரு சுவாமி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்களுக்கு நன்றி. இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். இந்த செய்தி நவம்பர் 19, 2020 நான்சி டிமாஸ் வேகமாஸ் அவர்களின் சீக்கிங் ஹிம் புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான நான்சி டிமாஸ் செய்திகளை ஆங்கிலத்தில் reviveourhearts.com என்ற வெப்சைட்டில் கேட்டு மகிழுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.